கார்டு சிஸ்டத்தை வாங்கிட்டோம், கார்டுல ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பின் நம்பர் போட தொடங்கிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கைரேக வைக்கவும் தொடங்கிட்டோம். எங்க ஒவ்வொரு இடத்துல கைரேக வைக்க, இமிகிரேஷன்ல அங்க இங்க கைரேக வைக்கவும் தொடங்கிட்டோம். 99% முடிய போகுது. இன்னும் ஒரே சதவீதம் தான் உங்க கார்டை தூக்கி உங்க கையில போட போறாங்க. அதுக்கான முன்னோடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஐபிஎம் நிறுவனம் அதை செய்ய தொடங்கிருச்சு. இப்போ இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. எப்படி? ஒருவேளை பேங்க்ல பணம் இல்லாட்டி போய் பொருள் எடுத்தா எப்படி உள்ள வரும் வெளியே வரும்? அதுவும் ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க பல இடங்களுக்கு போகும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து நீங்க போனோன்னு தானா திறக்குது, தானா முடிக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்து மரியாதை அதிகாவது கொடுக்குறேன், நம்மளை பார்த்து டோர் திறக்குதுன்னு ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது, அதை பார்த்து வருது. இது எப்படி திறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் நின்ன உடனே அதுக்கு மேல என்ன இருக்குன்னா ஒரு சென்சார் இருக்கு. நீங்க போன உடனே சென்சார் கட் ஆகுது, கட் ஆன டோர் என்ன செய்யுது, திறக்குது. நீங்க போன உடனே திருப்பி சென்சார் வருது, கதவு என்ன செய்யுது, முடிக்குது. வெரி சிம்பிள். சென்சார் எடுத்துட்டு ஸ்கேனரை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். நீங்க போன உடனே சிப்பு இருந்தாதான் உங்களுக்கு கதவே திறக்கும், இல்லைன்னா திறக்காது. சிப்பு இருந்த உடனே கதவு திறக்கும். உள்ள போய் பொருளை வாங்கிட்டு திருப்பி வந்து நீங்க பே பண்ணாதான் கதவு என்ன செய்யும், திறக்கும். இயேசு சொன்னபடி வெளி